இந்த கேது திசையில இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பதிம வயதில் இருந்தாலும் சரி, அதீத கடவுள் நாட்டத்துக்குள் உட்படுவார்கள். கேது திசையில் ஏதோ ஒரு கௌரவத்திற்கு ஒரு பங்கம் வர்ற மாதிரியான விஷயங்கள் நடந்த மாதிரி அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். சுக்கிரதசை எப்படி இருக்கும்னு பார்த்தா ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும். வரக்கூடிய அந்த 20 வருட காலம் ராஜா தான். சூப்பரா இருக்க போகுது. காசு பணம் துட்டு மணின்னு இருப்பாங்க. போனா எமிரேட்ஸ் ஃபிளைட் தான், வச்சா இந்த மாதிரி மண்டபத்துல தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய அமைப்பு இருக்க போகுது. மேம், அடுத்து தொடர்ச்சியா ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தசாபுத்தியில எந்த மாதிரி சாதகம் பாதகம் நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் மேம். ஆயில்ய நட்சத்திரக்கார ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் புதனோட கனெக்டிவிட்டில தான் ஆரம்பிப்பாரு இல்லையா? அப்போ புதனுடைய அவங்க என்ன பாதத்துல ஆயில்யம் 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா 4ஆம் பாதகமான்றதை பொறுத்து அவர்களுக்கான அந்த புதன் திசை என்பது குறைந்து கொண்டே வரப்போகிறது. அப்போ இதெல்லாமே ஆல்மோஸ்ட் புதன் திசை அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் தான். புதன் திசை அப்படின்றபோது ஒரு 17 வருஷம். இந்த 17 வருஷத்துல அவங்க 1ஆம் பாதமாக இருந்தாலும் 17 வயசு வரைக்கும் தான். 4ஆம் பாதமாக இருந்தால் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வயசுல இருக்க போது அந்த குழந்தை. அப்போ இந்த 17 வயசு அப்படியே அவங்ககிட்ட வச்சிருவோம். அது கடவுள் பார்த்துப்பார். அப்போ இந்த புதன் திசை இருக்கிற இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து மிஸ்டர் கேதுவை ஃபேஸ் பண்ணுவார். இந்த கேது திசையில் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஒரு பதிம வயதில் இருந்தாலும் சரி, அதீத கடவுள் நாட்டத்துக்குள் உட்படுவார்கள். திடீர்னு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா உத்ராட்சம் போடுறது இதெல்லாம் இந்த ஆயிலியத்தில் கேதுதசை நடக்கும். அந்த இயர்லேயே சின்ன பசங்கன்றப்ப அந்த வயதுலேருந்து இந்த உத்ராட்சம் போடுறது, இல்லை அவங்க அம்மா கூட்டு வந்து கழுத்துல மாட்டி விடுறது, நிறைய தாயத்தெல்லாம் மாட்டி விடுறது. எப்படியும் ஒண்ணு அந்த ஆன்மீகத்துக்கான உள்ள போறதுக்கானது நடந்துரும். கண்டிப்பா அவங்களாவே இல்லாட்டி அவங்க பேரண்ட்ஸோ அந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஹெல்த்ல பயங்கர இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றது, சளி பிடிக்கிறது, தொந்தரவு வர்றது, இந்த மாதிரி. அதே மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு மாதிரியான மனரீதியான பிரச்சனையை கொடுக்கறது, குடும்பத்திற்கும் கொடுக்கறது, தனக்கும் கொடுக்கறது. அதே மாதிரி எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும், புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வத்தை இண்டிகேட் பண்றது. இந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வரும்போது 20 வயசு 22 வயசு கிட்ட வந்துருவாங்கன்ற போது கேது திசை நடக்கும்போது அப்போதான் அவங்க வேற மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு படிப்பாக இருக்கும். அடுத்து அவங்க எடுக்கிறது வேற ஒரு படிப்பு எடுத்து அவங்க அதை கற்றுப்பாங்க. திடீர்னு அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு மீடியாவுக்கு வருவாங்க. அப்போ அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் ஏதோ ஒரு துறை மாறிய வேலையை அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பை இந்த கேது உண்டாக்கி விடுகிறார். ஒருவேளை அவங்க ஆயில்யம் 4ஆம் பாதத்துல தான் பிறந்திருக்காங்க அப்படின்ற போது புதுசா அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்குள்ள போகிறது. ரொம்ப டீப் நாலேஜ் எல்லாமே கேது. அப்போ இது 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த புதன் திசையில ஒரு 4 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் ஏதோ ஒன்று இருக்கு தாண்டி போகும்போது இந்த கேது திசை வரும்போது தான் அப்படியே பயங்கர ஞானியா படிக்கிறது, புத்திசாலி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆயில்யம் தான். இயல்பாகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அது ஆதிசேஷன் அர்த்தம். ஸ்னேக் பாபு தான் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். பயங்கரமான புத்திசாலித்தன்மை இருக்கும். இயல்பாகவே சாமர்த்தியமான பேச்சு, சாதுரியமான பேச்சு. இந்த சின்ன குழந்தைங்களே கொஞ்சம் மிடுக்கா பேசுறது, சாமர்த்தியமா என்ன ஒரு விவரம் பாரு, என்ன ஒரு வினயம் பாரு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில்யமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி பேசக்கூடிய பேச்சுன்னா சந்திரன் வீடு. அந்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரனாலே எல்லாவற்றையும் கவரக்கூடியவன். அப்போ இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க இம்ப்ரெஸ் பண்ணி பேசுறது, அடுத்தவர்களை கவர்ற மாதிரி பேசுறது, பேச்சின் மூலமாகவே வசீகரித்தல், இதெல்லாமே அந்த வயதுக்குள் நடக்கும். கேது நன்றாக அமைந்து விட்டால் இதெல்லாம் நடக்கும். கேது நன்றாக அமையல அப்படின்னா இந்த பிள்ளை பேசாமல் போய் தனியாக உட்காந்துக்கிறது, விரத்தியாக இருக்கிறது, இந்த 17 வயசுலேயே லவ் ஃபெயிலியர் ஆகுது, அந்த மாதிரியான ஒருத்தர் ஹெல்த் ரீதியான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுதல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்குது. அதே மாதிரி அவர்கள் வீட்டில் சில உறவினர்களுடைய மரணம் நிகழ்வு, இல்லை குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் வருது, ஏதோ ஒரு அவப்பேரை சந்திக்கிறது. அதாவது நம்மளுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் தான் வழி தெரியுன்ற மாதிரி நம்மளுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் பென்சில் எடுத்தது, ஆனால் அவனுக்கு அது கௌரவ குறைச்சலாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ கேது திசையில் ஏதோ ஒரு கௌரவத்திற்கு ஒரு பங்கம் வர்ற மாதிரியான விஷயங்கள் நடந்த மாதிரி அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் இந்த கேது தசாபுதியில் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வரக்கூடிய அந்த 20 வருட காலம் ராஜா தான். அப்போ தான் கல்யாணம் ஆகிறது, அப்போ தான் குடும்பம் நடக்கிறது, நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறது. நிறைய ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தெரிந்தோ தெரியாமலோ காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். அதுதான் உண்மை. காதல் வயப்படுறது, காதல் தொழில் மேற்கொள்ளுதல். ஆயில்யம் அப்படின்னாலே இல்லை அந்த வயதில் ஒரு திருமணம் நடந்து அவஸ்தைப்படுறது, சூரியன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில், சுக்கிரன் நல்லா இருக்குன்ற பட்சத்தில், புதன் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக காதல் திருமணத்திற்குள்ள அவருக்கு போகிறாங்க. இல்லை அவங்களுடைய 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்படிலாம் பேசினா நீயே டென்ஷன் ஆகிடுவேன். இல்லை புரியல கடையில். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக இந்த நேரத்தில் சுக்கிரதசை எப்படி இருக்கும்னு பார்த்தா ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்க போகுது. காசு பணம் துட்டு மணின்னு இருப்பாங்க. போனா எமிரேட்ஸ் ஃபிளைட் தான், வச்சா இந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய அமைப்பு இருக்க போகுது. நிறைய பேருக்கு
எங்கள் அம்மா வீட்டில் நான் சூப்பராக வாழ்ந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் சூப்பராக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே ஆயில்யத்தில் அவங்களுக்கு சுக்கிரதசை ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்தளவுக்கு அவர்கள் வந்து இருப்பார்கள். இல்லைன்னு திருமணம் ஆகி விட்டு வந்தப்புறம் நிறைய வாழ்வியல் மாற்றங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸ்பௌஸோட வாழ்கிறதுல மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான அதாவது ஸ்பௌஸ் அப்படி இல்லை, அந்த வாழ்வியல் நான் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்வியலாக இல்லையேன்றதுல சில சமயம் அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கடுப்புன்றது சுக்கிரதசையில் 20 வருஷத்துக்குள்ள அவர்கள் நிகழ்ந்து விடுகிறது. என் கணவனுக்கும் எனக்குமான பிரச்சனை அல்ல, நான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா சந்திரன் எல்லாமே மனோகரகன், மன ரீதியாக நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நீ நினச்சா நான் அதை கொடுத்துருவேடா, நான் நினைக்கிறதா நீ கொடுக்கணும், நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சில விஷயத்தை கொடுக்கும்போது சுக்கிரன் அப்படின்னு வரும்போதே சில பெண்களுக்கு நீர்க்கட்டியை கிரியேட் பண்ணுறது, கருக்கலைவை கிரியேட் பண்ணுறது, குழந்தையை வந்து பிறந்து இறக்க வைக்கிறது, இல்லை அவர்கள் குடும்பத்தில் யாருக்காவது அந்த மாதிரி அமைப்பது, திருமண காரணத்தை உருவாக்கி கொடுக்கறது, ரொம்ப சுகமாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கறது, பண ரீதியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சரி செய்து கொடுப்பது. என்னதான் இருந்தாலும் இந்த 20 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக முதல் ஒரு 10 வருடம் பணத்தில் அப்படியே ஜெயிச்சு அடுத்த 10 வருஷம் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. இல்லை கஷ்டப்பட்டாலுமே அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப்பை வாழ்ந்துடுறாங்க. இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரதசை வரும்போது சொந்தமாக வீடு கட்டி குடியேறுகிறார்கள். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் எல்லாம் சரியாயிடுது. எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி வீடை விற்று ஒரு வீட்டை வாக்குறது, இது எல்லாமே அப்போ 1க்கு 2 வீடு வச்சுருக்கிற மாதிரி சுக்கிரன் அவனுடைய வேலையை சூப்பராக செய்வான். அது நன்றாக இருந்தாலும் சரி நன்றாக இல்லாட்டியும் சரி இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒரு மிகச்சிறந்த நல்ல தன்மையை தான் கொடுப்பான். ஏனென்றால் புதன் நீச்சமடையக்கூடிய அந்த வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமடைகிறான். அப்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சுக்கிரதசையில் ஆயில் நட்சத்திரக்காரர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த 20 வருஷமும் கிங்கு தான். அதனால் அப்படியே தாண்டி வந்தபோது இந்த இடத்துல தான் பணத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற தாட் ப்ராசஸ் அவர்களுக்குள்ளே வருது. அவங்க சுக்கிரன் ராகுவோட சேராமல் சுக்கிரன் வந்து வேற யாரோட இருக்கான்ற அமைப்பெல்லாம் பொறுத்து தான் எந்த மாதிரியான பணத்தெடல் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் வந்து லேட்டரில் போட்டு ஏமாந்தது, சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏமாறதெல்லாம் இந்த ஆயில்யத்தில் சுக்கிரன் காம்பினேஷனோட யார் சேர்ந்துருக்காங்கன்றதை பொறுக்கும்போது தான் நடக்குது. நிறையா ஸ்மக்லிங் தொழில் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ நாட் ஒன்லி நான் சொல்கிற மாதிரி 100 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ 100 கோடி பேருக்கும் கண்டிப்பாக இந்த தசை தான் நடக்கும். அந்த திசையில் இப்போ நான் அப்படிலாம் நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் அவருக்கு அந்த பிளான்ட் இந்த மாதிரியான லீலைகளுக்குள் கொண்டு போய் விடும். அப்போ இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கான சுகம் சார்ந்த சில விஷயங்கள், அப்போ யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வருது, சின்ன சின்ன மருத்துவ செலவு வைக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவதிப்படுகிறார்கள். ஓகே, அதை தாண்டியும் அப்படியே வரும்போது சூரிய தசை ஜெயிச்சே தீரணும் நான் அப்படின்ற மாதிரி சொந்த தொழிலுக்குள் போகிறாங்க. சுக்கிரதசையில் ஆல்மோஸ்ட் சொந்த தொழிலில் வந்துடுவாங்க. ஏன்னா ஆயில்யம் சொல்லும் போதே நான் சொன்ன மாதிரி புத்தி கூர்மையால் ஜெயிக்கக்கூடிய, என்ன தான் வந்து கடக விடாமல் இருந்தாலுமே பயங்கரமான எங்கே எதை போட்டால் எதை கிடைக்கும் எதை எடுக்கலான்ற சூட்சமம் யாருக்கு தெரியும்னா ஆயில்யத்துக்கு தெரியும். அதனால தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க ஆயில் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இத்தினுடைய இடமா இருந்தால் கூட அந்த மடத்தையே கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆளுமை அவர்களுக்கு இருக்கும். உடனே அது தப்பாக உடனே பிடிங்கிட்டா அப்படிலாம் அது அறிவுறுக்க கண்டு தானே பிடுங்குறான், இருக்க கண்டு தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ பயங்கரமான இந்த அறிவாளிகளான இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அந்த சுக்கிரதசையில் தான் தன்னுடைய அறிவை மேம்படுத்துவார்கள். சுக்கிரனா அது காமசாமி போட்டு அவர்கள் நல்லா வாழ வச்சிருவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வயசுக்கு அப்புறமே ஆயில் நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு அவர்கள் எண்ணி என்னமெல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடுறாங்க. பட் இந்த கேது திசை சரியாக அமையாவிட்டால் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அதற்கான உந்து சக்தியே கேது திசையில் ஆரம்பிக்குது. ஏன்னா கேது நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் வேற மாதிரி, திடீர்னு புதுசாக படிக்கணும், புதுசாக ஜெயிக்கணும், அடுத்த நிலைமைக்கு போகணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் காட்டக்கூடியவன் யார் என்றால் கேது. ஏன் அப்படின்னா இங்கே தான் ஒரு சூட்சமாக இருக்குது. செவ்வாய் கேதுவை போல் செயல்படுவார், கேது செவ்வாயை போல் செயல்படுவார். இதுதான் வந்து குஜவத் கேது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு சனியை மாதிரி வேலை செய்வார், சனி ராகு மாதிரி வேலை செய்வார். இன்னும் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய நிழல் தான் கேது, சந்திரனுடைய நிழல் தான் ராகு. அப்போ சூரியனுடைய செவ்வாயுடைய ஆளுமையை அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் யார்? கேது. அப்போ தலைமைத்துவம், முதலாளித்துவம், நாம் ஜெயிக்கணும், நாம் பண்ணணும், புதுசாக பண்ணணும், வந்து வித்தியாசமாக பண்ணணும், எல்லாருமே என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆளுமையெல்லாம் கேது திசையில் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி வந்ததுன்னா அவங்க ஜெயிக்க முடியும். ஓகே, மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து இந்த மாற்றம் இருக்குமா மேம்? இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குமா இல்லை இவங்களுக்கு? கண்டிப்பா இந்த புதன் அமைப்புக்கு இருக்கும். ஏன்னா புதன்னாலே புத்திசாலித்தனம். ஓகே, இப்போ இந்த செவ்வாய் நட்சத்திரம் நம்ம சொல்லக்கூடிய இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது திசை என்ன பண்ணும் அப்படின்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் பாட்டி விட்டுரும். ஏன் அப்படின்னா செவ்வாய்னால கண்ணு முன்னு தெரியாமல் போய் ஒரு இடத்துல விடக்கூடியவர். அப்போ கேது வா 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 நான் இந்த பக்கத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி காட்டுவார். நான் திரும்ப சொல்கிற மாதிரி உங்களுடைய அந்த தசாநாதன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கான அந்த காலம் தீர்மானம் செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தில் என்னதான் கேது எப்படி இருந்தாலுமே இவர்களுக்கு ஒரு ஞானத்தை படிப்பினையை கொடுக்கக்கூடிய கேதுவாகத்தான் அவர் மாறுகிறார்.
அப்போ அது சூப்பராக இருக்க போகுது. சுக்கிர தசையும் சூப்பராக இருக்க போகுது. சூரிய தசையில் கண்டிப்பாக பிஸ்னஸில் ஜெயிச்சு காசு பணம் துட்டு மணின்னு இருக்க போகிறாங்க. இல்லை ஒரு இடத்துக்கு வேலை போனாலும் தலைமை பண்பில் இருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய அமைப்பு. தலைமையில் இருப்பாங்க. இவங்கன்னா ஒரு 4 பேருக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போனாலே அவங்கள்ட்ட சைன் போட தான் ஒரு பில்லு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி, ஒரு வேலைக்கு 10,000 வேலைக்கு போனால் கூட அவங்க சைன் போட தான் ஒரு பில்லு பாஸ் ஆகுன்ற மாதிரி அமைப்பில் தான் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். 4 பேருக்கு சம்பளம் போடுற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஷியராக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவர்கள் அந்த தசையில் அவர்களுக்கான வேலையாக அமைந்து விடும் அது. அப்போ அதெல்லாம் தாண்டி சூரிய தசையெல்லாம் தாண்டி அடுத்து வரக்கூடிய சந்திர தசையில் தான் மக்கள் போற்றக்கூடிய, அப்போ தான் அம்மாவுக்கு பிரச்சனை வருது, அம்மாவோட ஹெல்த்துக்கு பிரச்சனை வருது. இவர்களுக்கு மன ரீதியாக சில எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுறது. அந்த நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுலலாம் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் வந்து சில வேலையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு படிக்க வருவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில்யத்தில் சந்திர தசை ஓடிட்டு இருக்கும். சந்திரன்லாம் புதுசாக கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி சந்திர தசையில் நிறைய அவங்க ட்ராவல் மேற்கொள்வாங்க. ஊராக சுற்றுறது, கோவில் குளத்துக்கு போகிறது, நிறைய பீச் பார்க்காக போகிறது, இதெல்லாம் சந்திர தசையில் லைஃப் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்போ ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான உங்கள் வாழ்வியலுக்கான ஸ்டார்டிங் பீரியட் எதுவாக இருக்கும் என்றால் உங்களுடைய கேது திசையும் உங்களுடைய சுக்கிர திசையும் தான். அந்த 2 திசையில் நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டீங்கன்னா மிச்சம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தான் ராஜா, எல்லாரும் உங்கள் பின்னாடி தான் வருவாங்க. இதுதான் சூட்சமம். ஓகே மேம், சூப்பர் மேம். ஆக்சுவலாக பயங்கர டேர்ம் அண்ட் ட்விஸ்ட் வந்துட்டு உங்களோட ராசியில் கண்டிப்பாக இருக்கு போல இவங்க நட்சத்திரத்தில். தொடர்ந்து அந்த வழிபாடு முறைகள் சொல்லிடுங்க மேம். ப்ளஸ் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம சொன்ன மாதிரி புதன் திசை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகக்கூடிய ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து கேது திசை வந்தோம் அப்படின்னா நிறைய ஜெயிக்கணும் என்று எண்ணத்தை மேலோங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கேது திசைக்காரர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஏதாவது ஒரு வாசலில் இருப்பாங்கள்ல அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னமிடுங்கள். முதல் விஷயம். இல்லை மேடம் இப்போலாம் எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல, எங்களுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுங்க. எஸ்பெஷலி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கேது திசையில் நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே போடுற அன்னதானத்தை சாப்பிட்டு வந்தாலே பலவிதமான பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவீங்க. இதுதான் உங்களுக்கான சூட்சமம். அந்த கேதிசையில் உங்களுக்கு நடக்குது அப்படின்ற போது ஆயில் நட்சத்திரக்காரங்க சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியல. எப்படியா சாய்பாபா உங்களோட கனெக்ட் ஆயிடுவார். அந்த தசை வரும்போது அந்த கடவுள் உங்ககிட்ட வந்து நிற்பார். இதுதான் ரியாலிட்டி. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து சாய்பாபா பொம்மை இருக்கிறது, இல்லை ஏதாவது சாய்பாபா கோயில் பக்கத்தில் என் வீடு அமையிறது, இல்லை நான் வந்து வழிபடுறது, என் வீட்டில் யாராவது செலவு கொண்டு வந்து கொடுக்குறதுன்ற மாதிரி இது ஏதோ ஒரு காரணியாக அது மாறிவிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர திசை அவர்களுக்கு சூப்பராக இருக்க போதுன்ற போது கண்டிப்பாக இந்த சுக்கிரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டியும் சுக்கிரன் நல்ல பெண் தெய்வ வழிபாடு. ஸோ கன்னியா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு கொடுக்குறது, கன்னியா குழந்தைங்களுக்கு வழிபாடு பண்ணுறது, சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த பேனா பென்சில்லாம் தானம் கொடுக்குறது, சும்மா கிஃப்ட் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் தரேன். பின்னாடி இந்த பட்டன் வச்ச பேனா இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அது என்ன மேம் ஃபிசிபிக்கா இதுதான். ஏன்னா அதெல்லாம் அப்லோட் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கில். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நோட் பண்ணி பாருங்களேன். ஏதாவது செக்கு எழுதுறாங்க, ஒரு பெரிய விவிஐபி ஒரு செக் கையெழுத்து போடும்போது பாருங்க, ஒன்று அப்படி ரொட்டேட் பண்ணுற பேனா வச்சிருப்பாரு, இல்லை அப்லோட் அடிக்கிற பேனா வச்சிருப்பாரு. யாருமே திறக்கிற பேனா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இந்த ரொட்டேட் பண்ணும்போது லைஃப் ரொட்டேட் ஆகும், அப்படிக்கும்போது வாழ்க்கை போகும். இதெல்லாம் வந்து பயங்கரமான செஞ்சு பார்க்கும்போது தான் புரியும். நம்ம சும்மா வந்து நீ அந்த ஷாம்பு குளிச்சா வந்துருச்சு, இந்த ஷாம்பு குளிச்சா வந்துருச்சா, நான் குலோப் ஜாம் சாப்பிட்டா வந்துச்சு, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமான்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அப்படி நடக்க தானே மற்ற மாறுவாடிக்காரங்களாம் நல்லா இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ரியாலிட்டி. அப்போது இந்த நேரத்தில் இப்போ பின்னாடி வச்சு பட்டன் இருக்கக்கூடிய பேனாவை நீங்கள் வாங்கி தானம் கொடுத்தீங்கனாலே சுக்கிரதசை உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். எத்தனை தடவை கொடுக்கலாம், எத்தனை தடவை உங்களுக்கு ஆசை வேணுமோ அத்தனை தடவை கொடுங்க. ஒரு 5 ரூபா பேனால 2 ரூபா வந்துட போகுது. படிக்கிற குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு போகிறாங்க. எஸ்பெஷலி அரசு குழந்தைகளுக்கு கொடுத்தீர்கள், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா செம்மையான வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் இது. ஓகே மேம், ஒரு பேனால இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றது ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ரொம்பவே தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கானது பார்த்துடலாம் மேம்.